வணக்கம். இந்த பதிவில் நம்ம கும்பராசிக்கு உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். கும்பராசியிலே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, புதன், செவ்வாய், ராகு, சூரியன், குரு பார்வை. ஒரு நல்ல மனிதர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அத்தனை பேர்த்தையும் பிடிச்சி இருக்கிறார். அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க. எத்தனை பேர்த்த இருக்க முடியும் குரு பார்வையால்? ராகவேந்தர் கோயில் போகிறதா, பாபா கோயில் போகிறதா, இல்லை சமாதி தரிசனம் பண்ணுறதா, இத்தனை குழப்பங்களும் உங்களுக்கு மனதில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படி இதிலேருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி உண்டாகி ஒருத்தர் நகுந்து மீனத்துக்கு போயிட்டார். சரி, இவர் என்ன பண்ணுவார்? சனி பெயர்ச்சி நடந்துருச்சு, 2ஆம் வீட்டுக்கு போயிட்டார். கும்பத்துக்கு 4ஆம் வீட்டையும், கும்பத்துக்கு 8ஆம் வீட்டையும், கும்பத்துக்கு 11ஆம் வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. 4ஆம் வீடுனா சொத்து சுகம் எல்லாத்தையும் பிரித்து தந்து உயிர் எழுதி முடிச்சிடலாம் அப்படின்னு சில பேர்லாம் நினைப்பாங்க. சொத்தை விற்றாத கடன் அடைச்சி உள்ளான்னு நினைப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மனோதைரியம் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் தேய்பிறை அஷ்டமி வந்தால் பைரவரை போய் வழிபாடுங்க பண்ணுங்கிறத விட தினைக்குமே பைரவரை காலையில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பைரவரோட வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். கும்பராசிக்காரங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். சேமிப்பை இனிமேல் உங்களுக்கு செலவாகாது, சரிங்களா? கஷ்டப்பட்டு அதை பிடுங்க பார்ப்பாங்க. அது அப்படியே அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க, எடுக்காது. ஒரு வருட காலங்களுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கணும். 2 வருஷத்துக்கு அமைதியாக இருக்கணும். சொல்ல போனால் காசை கையில் எடுத்திங்கன்னா ஒடுங்கிட்டு போகிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மடமடன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் கவனங்களாக இருக்கணும். நம்மளுடைய செயல் என்ன இருக்கணும்னா, காலையில் பைரவரை போய் பார்க்கணும். ஒரு இடம் வாங்க போகிறீங்களா, பைரவர்கிட்ட இருந்து எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த விற்கலாமா, இல்லை இடத்த வாங்குறீங்களோ, இல்லை இடத்த அடகு வைக்கிறீங்களோ, அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். பைரவர் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தான் தீரும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு நம்ம பரிகாரமாக என்ன பண்ணலான்னா, பெருமாள் கோயில் போகிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக திருப்பதி இந்த மாதிரிலாம் போகிறது மிக நல்ல விஷயம். அது உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். தெய்வ வழிபாடு தான் உங்களை காப்பாற்றும். பைரவரை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. பைரவர் வழிபாட்டால் தான் நீங்கள் தப்பிக்கவே முடியும். துர்க்கை காலத்தில் ராகு பூஜையில் போய் கலந்துக்கோங்க, சரிங்களா? ராகு நேராக துர்க்கையை பார்த்துட்டு இருக்க மாதிரி சில கோயிலெலாம் இருக்கும். அந்த இடத்துல போய் உட்காந்துக்கோங்க.